பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது தேவையில்லை அப்படின்ற குரல்கள் சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, இப்போ 10 பணியிடம் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அந்த இடஒதுக்கீடு இல்லாமலேயே அந்த 10 பேர்ல 7 பேர் பெண்கள் வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால ஆண்களுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்ற ஒரு குரலை தேர்வர்கள் கிட்ட பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன? அபிநயா, நீங்க இந்த கேள்வியை கேட்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நீங்க இல்ல, தான் இது இது வந்து குறித்த என்னுடைய கேள்வி இல்ல, தேர்வர்களுடைய கேள்வி. தேர்வர்களுடைய கேள்வி. ஏன்னா இது என்கிட்ட ஒரு 2, 3 அ நண்பர்கள், பெண்கள் இத கூட அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெறைய நேரங்கள்ல இப்படிதான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து இத பல கோணங்கள்ல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இம்மீடியட்டா என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, தற்போதைய நிலை என்ன? அப்படின்றது. சரி, 30%, 40% வரைக்கும் போகிறோம். ஈவன் 50% கூட. இப்போ நேஷனல் ஆவரேஜ், ஒன்றிய அரசினுடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டுல இது வந்து 12% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முழுமையான சமத்துவத்தை எட்ட வேண்டும். ஆண்களுக்கும், பெண்களுக்கும். இதுதான் வந்து ஒரு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான் ஒரு பெரிய குரலாக இருந்தது. வந்து பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சுட்டாங்க. அதனால வந்து இந்த இடஒதுக்கீடு இல்லாமலேயே அவங்க வந்துர முடியும். அப்படின்ற அந்த ஒரு கருத்த அவங்க சொல்றாங்க. 2வது வந்து திறன் அடிப்படையிலான ஒரு தேர்வ நீங்க பண்ணுங்க. ஏன்னா, அ அப்படி நம்ம பண்ணிட்டோம் திறன் அடிப்படையில அப்படின்னா, இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது இந்த சமூக நீதி குரல்கள் வந்து அ அதாவது சமத்துவம் இருக்கணும், சமூக நீதிய நிலைநாட்டணும்னா, அவங்களுக்கு வந்து 50% குடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ண மாரி ஆயிடும் அப்படின்ற அதுல ஒரு சின்ன டேஞ்சர். 3வது வந்து சமூக மாற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது வந்து பெண்கள் மேம்பட்டு விடணும் அப்படின்னு. ஆனா, இப்ப இதுவரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இப்ப இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த குறுகிய காலத்துல அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம டேட்டாவ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், மீதம் குடுத்துட்டோம். 50% ஆண்களுக்குன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஓ! அந்த மாதிரியான ஒரு குரல். அதுதான். அது வந்து வல்லுனர்கள் தான் அத வந்து சொல்லணும். ஆனா நானு எதிர்கால பரிந்துரையா நான் இன்னும் சொல்றது என்ன அப்டின்னா, இடஒதுக்கீட்ட மறு ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி, பெண்களின் பணியிட பாதுகாப்பு, அவர்களுடைய ஊதிய சமத்துவம், உயர் பதவிகளில அவங்களுக்கு உள்ள பங்களிப்பு, இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்டின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு.